ரீசெண்டா யூஎஸ் கவர்மெண்ட் வெனிசுலா பிரசிடென்ட் நிக்கோலஸ் மடுரோவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரெஸ்ட்டுக்கு அவங்க சொல்ற ரீசன்ஸ் கரப்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ், எலெக்ஷன் ஃப்ராட், லிங்க் வித் ட்ரக் டீலிங். இதெல்லாம் பார்ட்லி உண்மைதான். வெனிசுலா யூஎஸ் கண்ட்ரியே கிடையாது, அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. யூஎஸ் மற்ற நாட்டோட உள்நாட்டு விஷயத்துல தலையிடுறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. பட் உண்மையிலேயே யூஎஸோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்ன, அதோட இன்டென்ஷன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெனிசுலா இஸ் அ பேக்யார்ட் கண்ட்ரி டு அமெரிக்கா. பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்க எப்போவுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. செகண்ட், வெனிசுலாவில் நடக்கிற கவர்மெண்ட் ஆன்டி யூஎஸ் கவர்மெண்ட். தேர்டு முக்கியமான விஷயம், இதில் சைனாவும் ரஷ்யாவும் இன்வால்வ் ஆயிருக்கு. சைனா வந்து எப்போவுமே கன் எடுத்துட்டு வார்க்கு போக மாட்டாங்க. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே டிஃப்ரெண்ட்டாக. ஒரு கண்ட்ரியை கேப்சர் பண்ணணும்னா அவங்களுக்கு லோன்ஸ் நிறைய கொடுத்து அவங்கள வந்து காலத்துக்கு அடிமையாக்கிடுவாங்க. இந்த மாதிரி சைனா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் ஹம்பன் தோட்டான்னு ஒரு போட்டு அதை வந்து ஒரு 99 years லீஸ் கான்ட்ராக்டில் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி சைனா வெனிசுலாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க, லோன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலாக ஆயில் டீலிங்ஸ் வச்சுருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வெனிசுலாவுக்கு கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது ஆன்டி யூஎஸ் கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால வெப்பன்ஸ் அண்ட் வார்ஃபேர் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுமே ஏன் இந்த சின்ன கண்ட்ரி மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க? யூஎஸ், சைனா, ரஷ்யா 3 கண்ட்ரீஸுமே இந்த வெனிசுலான்ற குட்டி கண்ட்ரியில் அவங்களோட அத்தாரிட்டியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒரு காமன் விஷயம்தான், அதுதான் ஆயில். இங்கே ஆயில் ரிசர்வாயர் நிறைய இருக்குது. இந்த 3 பெரிய கண்ட்ரீஸ் நுழைஞ்சு அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சைனா அண்ட் ரஷ்யா பேஸ் அங்கே வந்துருச்சுன்னா யூஎஸ்க்கு அது பெரிய த்ரெட்டாக மாறிடும். ஸோ யூஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பண்ணியிருக்கிற இந்த ஆக்ஷன், இந்த அரெஸ்ட் வந்து ரொம்பவே ஜஸ்டிஃபையபிள் தான். ட்ரம்ப் பண்ணியிருக்காரு, புட்டின் பண்ணுறாரு அப்படின்லாம் கிடையாது. இது வந்து ஒரு கண்ட்ரியாக தான் பார்க்கணும். இது காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் லீடர் பண்ணுறாரு அப்படின்லாம் கிடையாது. எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸும் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஆயில் இருக்கிற கண்ட்ரீஸை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கோல்டு வார் தான் இந்த 3 கண்ட்ரிக்குள்ளே இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் இப்போது அஃபெக்ட் ஆன கண்ட்ரி வெனிசுலா. காமன் மேன் தான் அஃபெக்ட் ஆவாங்க. இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், ரேட்ஸ் வரும். இந்த மாதிரி as a Indian we don't have to support anyone. இந்தியா வந்து எப்போவுமே டிப்ளமேட்டிக் டெசிஷன்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஆடியன்ஸாக இருந்து போயிடுவாங்க. ஸோ அதுதான் நல்லதுன்னு நானும் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவுக்கு இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானா நியர் ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் ஆயில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எக்கானமி இஷ்யூஸ் அதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் டைரெக்டாக எந்த ப்ராப்ளமும் கிடையாது.